இந்த பக்கம் ஏவா வேலுவா, அந்த பக்கம் KN நேருவா, எனக்கும் துணை முதல்வர் வேணும் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டா துரைமுருகன் அடங்கிடுவாரா மாட்டாரா? நமக்கு கிடைக்காட்டி போனாலும் பரவாயில்ல, ஏவா வேலு கிடைச்சிடக்கூடாது. அப்ப யாருக்குமே வேணாம். ரஜினியை இங்கே கருவியாக பொம்மையாக பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் நமக்கு பயன்படுத்திட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 படம் 2 படம் வரணும். அதில் அநேகமாக வந்து அது சன் பிக்சர்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க, வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கும் பதில் கலைஞர் சித்தப்பா, கலைஞர் எனது பெரியப்பா, கலைஞர் எனது தாய் மாமா, கலைஞர் ஒரு போர்வாள், கலைஞர் ஒரு கூர்வாள், கலைஞர் தமிழினத்தின் அது என்ன சொல்றது பொன்னாடை, தமிழினத்தின் பொன்னாடை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நாங்கள் துரைமுருகனை எழுத சொல்லுவோம். கலைஞர் கருணாநிதியினுடைய நூல்களை உரிமை தொகை எதுவும் இல்லாமல் நாட்டுடைமை ஆக்கி இருக்கிறதே தமிழக அரசு. இதை பற்றி தங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இன்னும் வான்கோழின்னு ஒரு புஸ்தகம், அது ஏதோ புஸ்தகம் போல இருக்கு, அடல்ட்ஸ் ஒன்லி புஸ்தகம், நமக்கு இப்போ கிடைக்காதே. நான் கலைஞரை மட்டும் சொல்லலை, அப்படி சொன்னால் வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறோன்னு. இதை மாதிரி அரசியல் இப்போ ஏவா வேலு வந்து ஒரு நூல் எழுதினாரா? எனக்கு இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ எல்லா அமைச்சரும், இப்போ நான் கூட நிறைய தலைப்பு சொன்னேன், ஒரு அமைச்சரும் இந்த ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு ஒரு புக்கை எழுதலாம். இதை மாதிரி எழுதுறதுனால தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களுக்கு வருமானம் பெருகும். அரசியல்வாதிகள்லாம் அவங்க சொத்தை நாட்டுடைமை ஆக்கிட்டா இந்த நாடே தூக்கி அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுற மாதிரி ஆகிடாதான். பேரம் பேசி லஞ்சம் வாங்குவதை விட பிச்சை எடுக்கலாம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளாரு. இதை பற்றி என்ன? லஞ்சம் வாங்குவதை விட பிச்சை எடுத்து சாப்பிடலாம், பிச்சை எடுக்கலாம். அந்த மணல் 60,000 கோடி எப்படி? இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் இடிந்து விழுந்து இறந்த குழந்தைக்கு 5 லட்சம் இழப்பீடு கொடுக்க தமிழக அரசு மறுத்து இருக்கிறது. பொத்திக்கிட்டு கொடுக்கலாம்ல, கௌரவமாக இருந்திருக்கும்ல. அங்கே போய் மேல்முறையீடு பண்ணுச்சு. அந்த நீதிபதிக்கு பயங்கர, உயர் நீதிமன்ற நீதிபதி பயங்கர கடுப்பாயிட்டார். அப்படியே கேட்டிருக்காரு, விஷசாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஸ்ரீபெரும்புதூருடைய பாப்கார்ன் நிறுவனத்தில் திருமணமான பெண்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சட்டப்படி என்ன சொல்கிறாங்களா? இருக்குதான்னு அதோடு பேசும்போதே இது வந்து திமுக அதிமுக எல்லாத்துக்கும் பொது தான், திராவிட சித்தாந்தத்தில் தான் வருது. அங்கே யார் ஸ்கிராப் டீலர்னு போய் பாருங்கள். ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது நானே வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன். என்கிட்ட பேசுனாங்கன்னா வந்து கேஸ் போட்டாங்கன்னா அதெல்லாம் எடுத்து வெளியில் விடுவேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிருந்துகளுக்கு வணக்கம். திருசக்தியார் அவருடைய கேள்வி பதில் இந்த வாரம் நம்ம அமக்கலமாக தொடங்க இருக்கிறது. மதிப்புக்குரிய டாக்டர் செவாலியே திருசக்தியார் அவர்களை நம்ம இப்போ சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். 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 2 பேரும் நண்பர்களாகவே இருப்போம். சேனல் ராவணா சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னமோ நண்பர்களாகவே இருப்போம். இல்லை நம்ம இது வரைக்கும் நடத்திட்டோம், 1 வருஷத்துக்கு மேலே நிகழ்ச்சி தாண்டிச்சு, நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நகைச்சுவையாக நம்ம இருப்போம், ஆனால் பகைச்சுவையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதை தான் சொல்ல வரீங்க. நம்ம நகைச்சுவையாக இருப்போம், என்ன வேணா பேசுவோம், ஆனால் பகைச்சுவையாக பேச மாட்டோம் அப்படின்னு. நகைச்சுவையாகவே துப்பிக்கோன்றீங்க. துப்புறதெல்லாம் துப்பிடுவீங்க, திட்டுறதெல்லாம் திட்டுருவீங்க. ஏதோ சொல்லுவாங்க, தமிழில் ஆனால ஆரம்பித்து அக்கண்ணா வரைக்கும் எல்லா வார்த்தைகளையும் போட்டு திட்டிடுவீங்க. திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாளைக்கு வந்து கேட்டால் அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, யார்? ரஜினி சார். அங்கே நீண்ட நாளாக வந்து நண்பர்கள், அவர் என்ன சொன்னாலும் நான் வருத்தப்படலன்னு. அவர் ரைட்டு, அவருக்கு வந்து ஏதோ காலத்தின் கட்டாயம், அவர் போய் ஒரு 25 நிமிஷம் வந்து பேசிட்டு வந்து கலைஞர் என்னும் தாய் நூல் அது இவர் ஏவா வேலுடைய அது நிகழ்ச்சியில தான் ரஜினி சொல்றாரு, ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் படாத பாடு படுத்திங்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின். அதுல இந்த துரைமுகன் ஒருத்தர் இருக்கிறாரு, கலைஞர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினவர் அப்படின்னு. என்ன கேள்வின்னா, நம்ம சீரியஸா பேசணும் சார், இது ரொம்ப சீரியஸான விஷயம், நீங்க திரும்ப என்ன காமெடி பண்ணிடக்கூடாது. ஐயோ, எனக்கு காமெடியே பண்ண தெரியாது. வேற அது ஏன் துரைமுருகனை மட்டுமே அவர் சொல்லணும்? கேள்வி வருதா? நீங்க வந்து எவ்வளோ ஓல்டு ஸ்டூடெண்ட் உள்ள இருக்காங்க.
இல்லைங்க. அப்ப நீங்க இல்ல ரஜினி வச்சு பேச இல்ல வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விழா யார் வந்து ஏற்பாடு பண்ணது? ஏவாவேலு ஏவாவேலு. வீட்டுல போய் உட்காந்து ரஜினி ஒரு கிட்ட நிமிஷம் சொல்லி கூட்டு வந்ததும் அவரு. அப்படியா? சரி இருக்குங்களா? இப்போ வந்து என்ன பேச்சு அடிபடுது? ம். துணை முதல்வர் வந்து உதயநிதி அப்படிங்கிறது முதல்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேச்சு வந்தது, இந்த தேதியில் வருது அந்த தேதியில் வருதுன்னு. இப்போ இல்லை அப்புறம்ன்றாங்க. அது மொத்தம் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. யாரோ ஒரு ராஜகண்ணா இப்போ வந்து 23ஆம் தேதிக்கு அப்புறம்னாரு 19ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு ஏதோ ஒரு தேதிக்கு அப்புறம்னாங்க. அப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சொல்லியிருந்தோம் மே மாசத்துக்கு. அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோம். மொத்தம் இது வரப்போகுதுன்றது இது நம்ம நீங்க சொல்ற மாதிரி இப்போ போன வருஷமே கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்படிதான் இது மே மாசத்துக்கு அப்புறம் வரப்போகுது. நாங்க என்ன வழி வந்தவர்கள், நேரங்காலம் ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் டைம்லாம் பார்க்க மாட்டோமா? இல்லைங்க, நான் தான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பேசும்போது அரசியல் ஜோசியம் சொல்லியிருக்கேன். நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ள இது வரும்னு சொல்லி ஒரு இடத்துல பேசியிருக்கோம். எடுத்து பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வரல நவம்பர். ஆமா, அது இருக்கு, அது வரலாம். ரைட்டு, வரட்டும், பார்ப்போம். எதுக்காக சொல்றேன்னா, அப்போ இவர் நம்மால் என்ன பண்ணிட்டாரு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, சீனியர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு துரைமுருகன் அண்ணன் உள்ளே போய் அதையும் நம்ம பேசியிருக்கோம். 2 துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வந்தபோது அவர் வந்து நேற்றுக்கு கட்சிக்கு வந்தாலும் அந்த பையனும் வந்து துணை முதல்வர், நானும் துணை முதல்வர்னா அவர் முதல்வர் குடும்பத்தில் வரும்போது அவர் வந்து உண்மையான துணை முதல்வராகவும் நான் டம்மியாகவும் இருப்பேன், இது எப்படியே ஒத்துக்கிறது அப்படின்னு அதுலேயும் அவர் பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ அதனால் இப்போ பாருங்க, இதுதான் இந்த உள்குத்து அப்படிங்கிறது. இதுதான் இப்போ துரைமுருகனுக்கு வந்து துணை முதல்வர் ஆகணும்னா 84 வயசுல, 74 வயசுல இருக்கிற ஏவாவேலு ஏன் ஆகக்கூடாது? அதுதானே இல்லையா? நீங்க அங்க வரீங்க, நீங்க புரியுதுங்களா? அப்போ ஒண்ணு ஏவாவேலு ரஜினியை செட் பண்ணி இப்படி பேச வச்சுட்டாரு. சரி, ஆமா, போட்டிக்கு அவரும் களத்தில் நானும் இருக்கிறேன். அப்போ ஏன் துரைமுருகன் தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா? இன்ஃபேக்ட் அவர் அந்த 5 பைசா எச்ச கையால காக ஓட்ட மாட்டாரு. இப்படி பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே தெரியும் வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்னால வந்து ட்ரெஷரர் வந்து ஏவாவேலு தான். பணம் செலவு பண்ணோம்னா ஏவாவேலு தான் செலவு பண்ணுவார். செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி அதாவது கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி சேப்பி அது மாதிரி வரும்போது முன்னால, அப்போ அவருக்கு இருக்கும்ல, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், காசே வெளியில எடுக்காத ஆளு, வேணா குடியாத்த குமரனை கேளுங்க, கரெக்டா சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பணம் 60,000 கோடின்னு சொன்ன குடியாத்த அந்த விளக்கமா எங்களை தெரியாத பசங்க சொல்லுங்க. அவர் பத்திரமா எங்கேயோ 60,000 கோடி வச்சிருக்காரு, நம்ம சொல்லல, நீங்க சொல்லல, நான் சொல்லல, குடியாத்த குமரன் சொல்றாரு, திமுக காரரு 60,000 கோடி வச்சிருக்காருன்றாரு. எப்படி எண்ணி பார்த்தாரு நமக்கு தெரியல, ஆனா வச்சிருக்காருன்றாரு. அப்படி வச்சிருக்கும்போது நான் வச்சுக்கல, எவ்வளோ கொடுத்துட்டேன் கட்சிக்கு, அப்போ ஏன் என்ன துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கால் அவர் ரஜினியை தூண்டி விட்டாரா? இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போங்க. இப்போ துரைமுருகனுக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் துணை முதல்வர் ஆகிட்டேன், கூடவே வந்து துரைமுருகனையும் துணை முதல்வர் ஆகினா அந்த துணை முதல்வர் போஸ்ட்டுக்கு ஒரு போயிடுது. 2 பேரும் துணை முதல்வர்னா அதில் அப்புறம் அர்த்தம் இல்லாமல் போயிடுதா? இப்போ துரைமுருகனுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த பக்கம் ஏவாவேலுவா, அந்த பக்கம் KN நேருவா, எனக்கும் துணை முதல்வர் வேணும் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டா துரைமுருகன் அடங்கிடுவாரா மாட்டாரா? ஆமா, எப்ப சரி யாரும் வேணாம்பா, நமக்கு கிடைக்காட்டி போனாலும் பரவாயில்ல, ஏவாவேலு கிடைச்சிடக்கூடாது, அப்ப யாருக்குமே உதயநிதி அவரு ரொம்ப இளைஞர், அவருக்கு வந்து சுறுசுறுப்பானவர், அவருக்கு கொடுக்க வேண்டியது நியாயம். அவர் மட்டும் இருக்கட்டும், எனக்கு வானான்னு துரைமுருகன் ஒதுங்கிடுவாரா மாட்டாரா? அது ஒதுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகலாம். ஆக ரஜினியை இங்கே கருவியாக பொம்மையாக பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் நமக்கு பயன்படுத்திட்டாங்க, அப்படித்தானே சொல்லணும். சரி, ஆமா. ஆக இதை வந்து ஆனா இல்ல பயன்படுத்திட்டாங்கன்னு தெரியுது. இப்ப ஏவாவேலு பயன்படுத்தினாரா இல்ல மேலிடமே அப்படி செட்டப் பண்ணிடுச்சா? அதான் கேள்வி. இப்ப அதுவும் இருக்கலாமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா துரைமுருகனை ஆஃப் பண்ணணும்னா ஏவாவேலுவை கிளப்பி விடணும். ஏவாவேலுவை டைரக்டாக கிளப்பி விடாம ரஜினி வழக்கமாக வந்து ஏதாவது ஒன்று பேசி போயிடுவார், அப்புறம் அது வந்து சர்ச்சையாயிரும், அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லுவார். அது ரொம்ப வருஷமாக நடக்குது, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து ரஜினிகிட்ட சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிடுவார், இந்த வார்த்தை கொஞ்சம் சொல்லுங்கள், நான் சொல்லி பார்த்துவேன். ஏன்னா அவருக்கு வந்து பாவம் வருஷத்துக்கு ஒரு 2-3 படம் 2 படம் வரணும்,
அதில் அநேகமாக வந்து அது சன் பிக்சர்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க. வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ரூபா 100 கோடிலாம் கொடுத்து எடுக்கணுன்னா அவங்களால தானே முடியும். அது வேறு யார் எடுக்க போகிறாங்க தமிழ்நாட்டில்? லைக்கா இருக்கணும். இல்லை லைக்காவோடி நாங்கள் ஒரு ரெட் ஜெயண்ட்டோட லைக்கா வந்து ஒரு இது போட்டாங்க, ஒரு ஜாயின் வெஞ்சர் போடுறாங்க, வேணா அவங்க சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இப்போ திருப்பி இந்த இவங்க தானே லைக்கான்னு சொன்னால் அது யார்? ராஜபக்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெட் ஜெயண்ட்டு நம்மளுக்கு தான், சன் பிக்சர்ஸு நம்மளுக்கு தான். அப்போது லைக்கா ராஜபக்சே அப்படின்னு நம்மளுது. நீங்களும் நானும் உள்ள ஒரு 1000 கோடி ஷேர் வச்சுங்கிறோம். நம்மதுன்னா இல்லைங்க, நம்மளுதுன்னா நம்ம எப்பவுமே இருங்க. இது இப்போ இது வந்து இது நம்ம இடம், ராவணா நம்ம இடம் அப்படின்னு சொன்னா நீங்க வாடகைக்கு இருக்கீங்க. இந்த ஓனர் பேர் சொல்லி அவர் இடம் நான் சொல்றோம், நம்ம ராவணான்ற. அதே மாதிரி தமிழ்நாடு திமுக அரசு, திமுக குடும்பம், அப்ப நம்மதுன்னு ஒரு, அதாவது ஒரு உணர்வு பூர்வமா சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைக்கா ராஜபக்சேன்னா நமக்கு ரொம்ப பார்ட்னர் தானே. அவரு அரசியல்லையும் ஒரு காலத்துல பார்ட்னரா இருந்தவர் தானே ராஜபக்சே, நமக்கு பார்ட்னரா இருந்தவர் தானே. அதனால வந்து அப்போ இப்ப திருப்பி எங்க வருது? சன் டிவி, ரெட் ஜெயண்ட், லைக்கா இப்படி தானே வருது. அப்போ இங்க ரஜினிகாந்த் வந்து பேச சொன்னா அது என்ன, வருஷத்துக்கு ஒரு 200 கோடி ரூபா வருது. இந்த 200 கோடி ரூபாய்க்கு ஒரு 25 நிமிஷம் பேசக்கூடாதா? பாராட்டி நிறைய பேசலாம் சார், நானும் கேட்டு போலாம். இதுல என்ன இப்போ எனக்கு கூட நான் கூட யோசனை பண்றேன், என்ன ராவணால உட்காந்து இந்த ஏகலையனோட உட்காந்து மாரடிச்சின்னு ஏதோ சிச்சின்னு ஏதோ கமெண்ட்டை பார்த்துக்கிட்டு நமக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா 25 நிமிஷம் இல்லை 250 நிமிஷம் நான் வந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். சரி, பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஏவா வேலு நேரு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டீங்கல்ல? ஆமா, இதே ஒரு வேலை ஏவா வேலு 87 வயசா இருந்துகிட்டு 85 வயசா 82 வயசா? ஏவா வேலு இப்போ 75 ஏதோ 75, அவருக்கு துரைமுருகனுக்கு 85 84. ஏவா வேலுக்கு 85 இருந்து துரைமுருகனுக்கு 74 இருந்தா இந்த பிரச்சனை இல்லை, குழுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல. அது வேற லாபி இல்ல. இல்ல 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 சார், உண்மையை பேச. இல்ல 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 நீங்க வந்து திராவிடத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு தமிழ் உள்ள வர்றதுல நீங்க அப்போ நாங்க என்ன பண்ணிருப்போம், துரைமுருகன் ஒரு புஸ்தகம் எழுதுற மாதிரி கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கும் போதுல கலைஞர் சித்தப்பா, கலைஞர் எனது பெரியப்பா, கலைஞர் எனது தாய் மாமா, கலைஞர் ஒரு போர்வாள், கலைஞர் ஒரு கூர்வாள், கலைஞர் தமிழினத்தின் அது என்ன சொல்றது பொன்னாடை, தமிழினத்தின் பொன்னாடை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நாங்கள் துரைமுருகனை எழுத சொல்லுவோம். அங்கே ரஜினியை விட்டு பேச சொல்லுவோம். ரஜினி தான் நம்ம எழுதி கொடுத்தா பேச வந்திருக்காது. ஏன்னு கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. யாரு ஒரு எடுத்துக்கிட்டு ஏவா வேலை கொண்டு வந்தீங்கன்னா சரி, மேல இடத்துல இருந்து அப்ஜெக்ஷன் இந்த அளவுக்குலாம் வராது. மனவாடுக்கு மனவாடுன்னு அப்படி உட்கார வச்சு அது இல்லை, அது வேற லாபியில் வந்து போயிட்டு அதுக்கு வந்து அப்போ வந்து ஏன்னாப்பா நீ கூச்சுப்பா கூச்சு அப்படின்னு சொன்னா அவரு கூச்சிட்டு போறாரு, அவ்வளவுதானே. இதுல ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லையே. சரி, அதுக்கு தான் இந்த பக்கம் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்னு போட்டு நக்கல் அடிச்சதுக்கு பதிலாக இவர் உடனே ஒரு கமெண்ட்டை கொடுத்தாரு. ஆமாம், வயசான பல்லு போன கிழவெல்லாம் உட்காந்துட்டு ஹீரோனுங்கிறதுல புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவர் சொல்ல, பதிலுக்கு ஏர்போர்ட்ல வந்துட்டு ரஜினி இங்கே போறாரு, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நண்பர் இப்போவும் நண்பர், நாங்கள் நண்பர்களாகத்தான் இருப்பேன்னு அவர் சொல்ல. இல்ல ரஜினி பக்கத்துல உள்ள நியாயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அவர் என்ன சொல்றாரு, ஒரே வார்த்தையில தான் சொல்றாரு, நீங்க என்ன கழுவி ஊத்துனாலும் கட்டி அடிச்சாலும் நீங்க தான் வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குறீங்கல்ல, இன்னும் வேணா திட்டுங்க, நம்ம நட்பு தொடரும். சரி, அதை வச்சுட்டாரு. இந்த பக்கம் இவர் சொல்றாரு, எழுதி வச்சு படிக்கிறாரு, எல்லாத்தையும் நக்கல் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் அப்படி நகைச்சுவை பகைச்சுவை வந்து தொண்டு சீட்டு, நகைச்சுவையை வந்து பகைச்சுவையாக தொண்டு சீட்டு படிக்க, நாங்கள் என்றும் நண்பர்களாக இருப்போம், அந்த மாதிரி நீங்களும் நானும் நண்பர்களாக இருப்போம்னு சொல்ல. சரி, அதான் நம்ம நகைச்சுவையோட இருக்கட்டும், பகைச்சுவை இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, வடிவேல் ராஜன் மதுரை, இந்த 7 பேர் அப்பப்போ வருது, வருது. சொல்றாரு, கலைஞர் கருணாநிதியினுடைய நூல்களை உரிமை தொகை எதுவும் இல்லாமல் நாட்டுடைமை ஆக்கி இருக்கிறதே தமிழக அரசு, இதை பற்றி தங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. நல்ல விஷயம். கலைஞருடைய நூல்கள் எல்லாவற்றையும் வந்து மக்கள் வந்து படித்து இன்புற வேண்டும், படித்து இன்புற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்காங்க. இப்போ நீங்க அடிக்கடி நான் சொல்லுவேன், வந்து வாழ தெரியாதவர்கள்னு ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் வந்து வான்கோழின்னு ஒரு புத்தகம்னு.
அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. நான்லாம் படிச்சுட்டு தான். படிச்சிட்டிங்களா? ரைட்டு. இல்லை, நான் இளைய தலைமுறை எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. நான் பேசும்போது இன்னமும் வான்கோழின்னு ஒரு புஸ்தகம், அது ஏதோ புஸ்தகம் போல இருக்குது, அடல்ட்ஸ் ஒன்லி புஸ்தகம், நமக்கு இப்போ கிடைக்காதே. எந்த பதிப்பகத்துலையும் இன்னைக்கு கேட்டால் எவ்வளோ வருஷமா, 50 வருஷம் 60 எவ்வளோ இல்லை, ஆனாலும் வந்து இல்லையே, படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லையே ஏங்குவாங்க. இந்த ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்காக தான் அதை நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்து அதை மட்டும் பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய கருத்து இல்லைங்க. நான் இதை மட்டும் சொல்லலைங்க. இப்போ ராமானுஜர் கூட எழுதியிருக்காரு. ஆமாம், ராமானுஜரை கூட இல்லைங்க, ராமானுஜர் ஆன்மீகம் பிடிச்சவங்க அதை எடுத்து படிக்க போகிறாங்க. படித்து இன்புற நினைப்பவர்கள் இதெல்லாம் படிக்க போகிறாங்க. எனக்கு இது வந்து ஆக மொத்தம் இது வந்து உரிமை தொகை எதுவுமே வாங்க பாருங்க, அந்த குடும்பம் அங்கதான் தியாகம் பண்றாங்க மக்களுக்காக. உரிமை தொகை நாங்கள் ஏன் கேட்கணும்? நாட்டுக்கே எடுத்துக்குங்க. ஆனந்த கண்ணீர் வருதா? தொண்டை வரைக்கும் வந்து பேச முடியலங்க. இருக்கு பேச்சு தொண்டை அடைக்குதுங்க. அந்த என்ன ஒரு தியாக வரலாறு பாருங்க. அந்த குடும்பம் உரிமை தொகையே வாங்காம கலைஞரோட அத்தனை நூல்களையும் நாட்டுடைமை ஆகிட்டாங்க. இந்த ராயல்டி 10% இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஆக்கியிருக்காங்க. அதுதான் எனக்கு உணர்ச்சியில தொண்டை அடைச்சிடுச்சு. ஒன்றும் பாருங்க, இந்த புத்தக கண்காட்சியில பெரிய பெரிய பத்திரிக்கை போட்டு அடிக்கிறாங்க இல்லையா பாருங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கோரிக்கைங்க, சின்னதுதான், ரொம்ப பெருசா ஒன்றும் சொல்லலை. சரி, எப்படி வந்து ஒரு தியாக உணர்ச்சியோட மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும், அந்த கலைஞருடைய குடும்பத்தார் வந்து அவருடைய நூல்கள் எல்லாவற்றையும் நாட்டுடைமை ஆக்கினார்களோ, அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்து சேர்த்த அத்தனை சொத்துக்களையும், குடும்ப சொத்துக்களையும் நாட்டுடைமை ஆக்கினால் மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க, நாட்டுடைமை ஆக்கிட்டு போறதுக்கு நாங்க வரிசையில நின்றுட்டு இருக்கிறோம். ஆமா, அவ்வளோ வந்து நான் கலைஞரை மட்டும் சொல்லலை, அப்படி சொன்னா வந்து நான் குறிப்பிட்டு சொல்றோன்னு. இத மாதிரி அரசியல் இப்போ ஏவவேலு வந்து ஒரு நூல் எழுதினாரா? எனக்கு இதில் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ எல்லா அமைச்சரும், இப்போ நான் கூட நிறைய தலைப்பு சொன்னேன். கலைஞர் எனது சித்தப்பா, கலைஞர் எனது பெரியப்பா, தாய் மாமா, போர்வாள் கூறுவாள், இப்படிலாம் இதெல்லாம் நம்ம சொல்றதே என்னன்னா, ஒரு அமைச்சர் இந்த ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு ஒரு புக்கை எழுதலாம். இதை மாதிரி எழுதுறதுனால தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களுக்கு வருமானம் பெருகும். புரியுதுங்களா உங்களுக்கு? முன்னால ஏவவேலு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சோலைன்னு ஒரு மறைந்த ஒரு அவர் இருந்தார், பத்திரிகையாளர். நானே அவரை பல முறை சந்தித்திருக்கிறேன். அந்த பத்திரிகையாளர் சங்கம்லாம் அது ஒரு போதெல்லாம் சந்திச்சிருக்கேன். அவர் சோலை. அவர் ஒரு தடவை ஒரு புக் எழுதினாரு கலைஞரை பற்றி. ஸ்டாலின் சொல்லிட்டு எழுதினார். ஆமாம், எழுதினாரு. அது கடைசி நிமிஷத்தில் வந்து அது யார் பேரில் வந்துச்சு? உள்ள நுழைஞ்சி ஒருத்தர் இதே மாதிரி தான், அவரே தான் இவரு. நீங்க எவா அவ அப்படின்னு கேட்பீங்க. அவரு ஏவா இரு, அவர் தான் அவர் தான் வந்து சோலையை வந்து பார்த்து அன்பா கட்டி பிடிச்சி அவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு அந்த நூல் இவர் வாங்கிட்டாரு. இவர் பேர்ல வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ பேர்ல வரல, இவர் முன்ன இருந்து வெளியிட்டார். ரைட்டு. அது ஆக்சுவலா அவர்கிட்ட நான் அப்ப பேசிட்டு இருந்தேன். குமுதத்துல வந்து நிறைய எழுதிக்கிட்டு இருப்பாரு, அப்ப போயிட்டு வருவோம். அப்ப இது வேற ஒருத்தர் பதிப்பகத்துக்கு கொடுக்கறதா இருந்தது. அதை மடக்கி அப்புறம் அதை மடக்கி இப்படி எப்படியோ வந்துருச்சு. அது நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன இவன் அமைச்சர்களே பாவம் ஏவவேலு வந்து நம்ம பாராட்டணும். பாதி நேரம் நான் வந்து அவர் வந்து ஸ்டாலின் சாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, பாதி நேரம் தொகுதியில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் நடுவில் உட்காந்து ஒரு கலைஞர் தாய்னு ஒரு நூலை வந்து கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு பாருங்க. அதை நம்ம பாராட்டணும் இல்லையா? இதே மாதிரி எல்லா அமைச்சரும் நான் என்ன சொல்கிறேன், ஆளுக்கு ஒரு நூல் எழுதட்டும். 30-35 அமைச்சர் இருக்காங்களா? இல்லை, இனிமேல் இப்போ போட்டி தானே. நான் சொன்ன மாதிரி அந்த தலைப்பெல்லாம் கொடுத்துருக்கல, கலைஞர் சித்தப்பா, தாய் மாமான்றது ரொம்ப பெஸ்ட். ஏன்னு கேளுங்க, சிரிக்கலாம் கூட திரும்ப சொல்லிட்டேன். நீங்க வேற ஏதோ நினைச்சு சிரிக்கிறீங்க. தாய்க்கு அடுத்தது யாருன்னா தாய் மாமன். நின்று காப்பாத்துறது. ஆமா, தாயை போல தாய் மாமன். நம்மளை சிறப்புமாக வைத்திருப்பவர் யார்? தாய் மாமன். அதனால அடிப்படையில் அந்த டைட்டில் அதான் சொல்றேன். அது மாதிரி வரும்பொழுது எழுத்தாளர்களுக்கெல்லாம் வருமானம் தானே. நீங்கள் நான் சொல்கிறத தப்பாகவே எடுத்துக்கூடாது. நீங்கள் லேசாக சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, என்னமோ ஏவாவேலு இந்த புஸ்தகத்தை எழுதாத மாதிரியும், யாரோ ஒருத்தர் எழுதின புஸ்தகத்தை காசு கொடுத்து அவர் வாங்கி அவர் பேரில் போட்டுக்கிட்டாருன்னு சார் சொல்கிறாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நான் சொல்லலை. இப்போ நான் நினைக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்?
அதுதான் நம்மளுடைய ஒரு அப்படியே ஸ்பெஷாலிட்டி. சொல்லிட்டீங்களே மனசுக்குள்ள அப்படியே நினைச்சதை. ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஆமா. நான் அப்படி சொல்லல. எழுதி வச்சிருக்கோம். இல்ல அப்படி சொல்லல. நான் சொல்றது எழுத்தாளர்களுக்கெல்லாம் நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொன்னது வந்து இந்த அர்த்தத்துல சொல்லல. இப்படி எல்லா அமைச்சர்களும் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதாக ஆகிவிடும். அமைச்சர்களும் அமைச்சர்கள் எழுத்தாளர்கள் ஆகிவிடுவார்கள். அதை பார்த்தோன்னே இளைஞர்களா, ஐயோ அப்படின்னா நானும் எழுத்தாளரான, அவர் அமைச்சராக எழுத்தாளரானாரு, நான் எழுத்தாளராகி அமைச்சராகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஊக்கமடைந்து ஆர்வத்துடன் எழுதுவார்கள். அவர்களுக்கு வருமானம் வரும். அதனால வந்து எழுத்தாளர்களுக்கு நல்ல வருமானம் வரும். சுருக்கமா இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்து நாட்டுடைமை ஆக்குற புத்தகத்தை இல்லைங்க, அந்த கோரிக்கையோட முடிச்சிடுறான்னா இதே மாதிரி அவர் எழுதிய நூல்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அதாவது இப்போ ஏறத்தாழ அந்த பராசக்தி காலத்திலேருந்து அதுக்கு முன்னாலேருந்தே நூல்கள் எழுத ஆரம்பித்தார். சினிமா அரசியல் வரிசையாக வந்தார். அதெல்லாம் நூல்கள்லாம் வந்து நீங்கள் நாட்டுடைமை ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் சேர்த்த சொத்தெல்லாம் திருவாரூர்லேருந்து வந்தார்ல, வந்ததுக்கப்புறம் அவர் சம்பளம் வாங்கினது எம்எல்ஏ சம்பளம்லாம் நீங்கள் வச்சுங்க. மற்ற சொத்துக்கள்லாம் குடும்ப சொத்துக்கள்லாம் வந்து சின்ன விஷயம். அதை வந்து நாட்டுடைமை ஆக்கிட்டீங்கன்னா இந்த கோரிக்கையை நீங்கள் நான் கேட்கும்போது வான்கோழி மாதிரி உள்ளுக்குள்ள தலையை வச்சுக்கிட்டு கேட்காம இருந்துடாதீங்க. மானாட மயிலாட அந்த மாதிரி கொண்டு போய் தமிழக மக்களின் நெஞ்சுக்கு நீதி தயவு பண்ணி விடுங்க. இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் நான் திமுகன்னு சொல்லலை, எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், அரசியல்வாதிகள்லாம் அவங்க சொத்தை நாட்டுடைமை ஆக்கிட்டா இந்த நாடே தூக்கி அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுற மாதிரி ஆகிடாதா? அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு பட்ஜெட் இல்லை, வரியே இல்லை மக்களுக்கு, ஒன்றுமே கிடையாது. மாதம் யாருமே வேலை பார்க்காம வீட்டில் பென்ஷனு அந்த அளவுக்கு வரும். நாட்டு பணம் இருக்குது. சரி, கவிதா தாயன்பன் கோபி பேரம் பேசி லஞ்சம் வாங்குவதை விட பிச்சை எடுக்கலாம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளாரு. இதை பற்றி என்ன? லஞ்சம் வாங்குவதை விட பிச்சை எடுத்துடலாம் நேரடியா இருங்க, என்ன யோசிக்கல அவரு. இல்லை, இந்த இது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வந்து 3.5 லட்சம் ரூபாய் என்னமோ வீடு கொடுக்குறாங்க. அதுக்கு சில பேர் வந்து யாரோ அந்த பப்ளிக்லேருந்து பேசும்போது பப்ளிக்லேருந்து கேட்டிருக்காங்க 10,000 ரூபாய் அதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. யாரோ அது நிர்வாகிகள் அடிமட்டத்தில் கட்சிக்காரங்களோ இல்லை அரசு அதிகாரிகளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது பொதுமக்கள்கிட்டேருந்து. உடனே சொல்கிறாரு, பேரம் பேசி இது வந்து லஞ்சம் வாங்குவதை விட பிச்சை எடுத்து சாப்பிட்லாம், பிச்சை எடுக்கலாம். அந்த மணல் 60,000 கோடி எப்படி? இல்லை, நீங்கள் அண்ணன் துரைமுருகனை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க. 84 வயசு ஆகுது, அவருக்கு தெரியாத விஷயமா? நீங்கள் ஒன்று என்ன நினைப்பீங்க, லஞ்சம் வாங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன குடியாத்த குமரனை கேட்டால் இவர் பேசுகிற பேச்சுடைய வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடும், இப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. நம்ம வித்தியாசமாக நினைக்கிறதுக்குன்னே நம்ம வந்து நம்மளுடைய பாணி அது. அவர் என்ன சொல்கிறாரு, பேரம் பேசி லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பது போல, நம்மகிட்ட வந்தா ஃபிக்ஸட் ரேட்டு, நோ பேரம். அப்படி சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சில கடையில் போனீங்கன்னா சரி ஃபிக்ஸட் பிரைஸ், நோ நெகோசியேஷன், பேரம், நோ பார்கெயின் போடுவான். ஆமா, ஒரே ரேட்டு, ஃபிக்ஸட் பிரைஸ்னு. அவர் அதான் சொல்றாரு, பேரம் பேசி நீங்க வந்து லஞ்சம் வாங்கினா பிச்சை எடுக்கிற மாதிரி. ஃபிக்ஸட் பிரைஸ் என்ன வேணும், ரைட்டு. எந்த தருமபுரியில் மணல் அள்ளணும், ரைட்டு. குவாரி அங்கேயா, ரைட்டு. தருமபுரின்னா எக்ஸ் இந்த இவ்வளோ கோடி. இது வந்து இங்கே இது ராமநாதபுரத்தில் மண் கம்மி, ரைட்டு, அது இந்த ரேட்டு, ஓகே. ஃபிக்ஸட் ப்ரைஸ். நீங்கள் சும்மா அங்கே வந்து ஸோ அப்போ அவர் சொல்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் தமிழ் வந்து ரொம்ப அழகான மொழிங்க. ஒரு வார்த்தையும் நீங்கள் வந்து பிரித்து படிக்கும்போது சேர்த்து படிக்கும்போது அர்த்தம் வந்து வேறு வேறு வரும். அண்ணன் துரைமுருகன் வந்து மிகப்பெரிய தமிழ் புலவர் அவர். அப்படி இருக்கும்போது அப்படி பேரம் பேசி வாங்காதீங்க, அப்படி வாங்குறது கூடாது. ஃபிக்ஸட் ப்ரைஸாக வாங்கினா அது தப்பு. நாங்களாம் அப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்ல வராது, அதுதான் சொல்லியிருக்கேன். சரி, மேகநாதன் மேட்டூர்லேருந்து பேசுகிறாரு. மதுரை அருகே இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் இடிந்து விழுந்து இறந்த குழந்தைக்கு 5 லட்சம் இழப்பீடு கொடுக்க தமிழக அரசு மறுத்து இருக்கிறது. சுவர் இடிந்து விழுந்தது என்பது நிச்சயமாக அரசின் தவறு. அரசு நிர்வாகத்தின் தவறு. இது வந்து ஒரு கால்
அதிமுக பீரியடில் கட்டின செவராக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அதாவது அந்த ஸ்டோரி எப்போ கட்டினதுன்னு தெரியல. நான் படித்த நியூஸில் சமீபத்தில் கட்டின செவருன்னு தான் சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் திமுக ஆட்சியில் இருந்திருக்கலாம். எந்த ஆட்சியில் இருந்தாலும் அரசு பொறுப்பு. ஆமாம். 1967 காமராஜர் ஆண்ட போது ஒரு இதாகி அது வந்து இன்னைக்கு இடிஞ்சு விழுந்தாலும் அரசுன்னா அரசு தான் கணக்கு. அது இன்னும் இடிஞ்செல்லாம் உள்ள கல் மாதிரி இன்னும் இருக்கு அந்த கட்டடம்லாம் இருக்கு. நம்ம வந்து அதிமுக திராவிட ஆட்சியில் இல்லை, இது அது வேறு இது வேறு. இல்லை நிறைய இடத்துல காமராஜர் ஆட்சி காலத்தில் இந்த நிறைய தொழில். ஆமாங்க. இப்போ நாங்கள் வந்து கொள்ளிடத்தில் வந்து நாங்கள் 6 மாதம் முன்னால் 1 வருஷம் முன்னால் கட்டினது தானே அந்த மண் தாங்கும் சுவர் வந்து அடிச்சுக்கிட்டு போச்சேன். அந்த மாதிரி தடுப்பணைன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இது சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு, குழந்தை இறந்து போச்சு. அதுவும் அகதியாக வந்த குழந்தைன்னா ஒன்றும் இல்லாத குடும்பம். அது வருத்தம் தான், நம்ம சிரிச்சுக்கிட்டு பேச இல்லை ரொம்ப துக்கம் இல்லைங்க. அது வந்து எதுக்காக சொல்றேன்னா துயரமான ஒரு துக்கமான விஷயம். ஏற்கனவே அகதியாக வந்து அவன் நாட்டில் வந்து அவன் வீடு இருந்துச்சா, அவனுக்கு சொத்து இருந்துச்சா, அவனுக்கு வீட்டில் ஒரு டிவி ஃப்ரிட்ஜு என்ன இருந்துச்சோ, விவசாய நிலம் இருந்துச்சா, பள்ளிக்கூடம் படித்ததெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து அகதியாக, அதுவும் ஒன்று இப்போ நேரத்தாக வந்திருக்காங்க, அகதியாக வந்தாங்கன்னா 15-20 வருஷமாக அந்த மாதிரி அகதியாக இருக்காங்க. அங்கேயே வந்து குழந்தை பிறந்து இப்படி தான் அந்த குழந்தை இருந்திருக்கணும். ஏன்னா அகதியாக வந்துன்றதே ரொம்ப வருஷம் முன்னால். அப்போது அங்கே குழந்தை பிறந்துக்கு அகதிகள் முகாமில் ஒரு குழந்தையாக வளரும்போது எவ்வளவு வந்து அது கஷ்டத்துலேயும் ஒரு என்ன அந்த ஒரு சூழ்நிலை எப்படி சோறு இடிஞ்சு விழுந்தது. இதில் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்து இது வந்து ஒரு கோர்ட் வந்து அந்த நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணி 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசு வெட்கமே இல்லாமல் மேல்முறையீடு செய்தது. இல்லை என்ன இல்லாமன்னு சொன்னீங்க? வெட்கமே இல்லாமல். அப்போ இது வரைக்கும் வச்சுருந்தாங்களா வெட்கத்தை? எது இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்களா? அப்படி இல்லை, இதுக்கு முன்னால நாங்கள் இல்லைங்க, இது வந்து தப்புங்க. இது வந்து எதுக்கோ நீங்க வைக்கப்படலை. நீங்க விஷசாராயம்னாக்கா இந்த பேச்செல்லாம் இல்லை. நீங்க அங்கதாங்க வரேன். அதில் வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஷ சாராயம் குடித்தா 10 லட்சம், மற்றபடி இறந்தால் 1 லட்சம் 2 லட்சம், இராணுவத்தில் போய் ஒருத்தர் உயிரிழந்துட்டார் தமிழர்னா அவர் குடும்பம் வந்ததுன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களுடைய திராவிடத்தின் தராதரம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் ஒரு நீதிமன்றம் 5 லட்சம் கொடுன்னு சொல்லிடுச்சு. பொத்திக்கிட்டு கொடுக்கலாம்ல, கௌரவமாக இருந்திருக்கும்ல. அங்கே போய் மேல்முறையீடு பண்ணுச்சு. அந்த நீதிபதிக்கு பயங்கர உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பயங்கர கடுப்பாயிட்டார். அப்படியே கேட்டிருக்காரு, விஷ சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுக்குறீங்க, நீங்கள் கட்டினா தமிழக அரசு கட்ட வந்தால் ஒரு அதை வந்து விழுந்துடுச்சுன்னா அந்த 5 லட்சம் கோர்ட்டு கொடுக்க சொன்னால் அதுக்கு மேல்முறையீடு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல்முறையீடு பண்ணதுக்காக 50,000 ரூபாய் வந்து அபராதம். இந்த 50,000 ரூபாயை மேல்முறையீட்டில் கையெழுத்து போட்ட அதிகாரி சம்பளத்தில் பிடிச்சி கொடுன்ட்டார். அப்படி போடு. ஆனால் அப்போ கூட பாருங்க அசர மாட்டோம். இல்லை இந்த கையெழுத்து போட்ட அதிகாரி தான் மாட்டான். அரசு அந்த அதிகாரியை வந்து யார் வந்து சொல்லியிருக்கணும், ஒரு அமைச்சரோ இல்லை யாராவது ஒரு ஒரு லெவலில் அரசில் ஒரு லெவலில் சொல்லியிருக்கணும். அரசியல்வாதிகள் இல்லாமல் அதிகாரிகள் எங்கேருந்து செயல்பட போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அதிகாரி சரி சார், ஓகே சார், அப்பீல் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி கைட்டு போகிறான் பாருங்க. அவனுக்கு 50,000 ரூபாய் அவனுக்கு அது வேணும். ஆனால் ஒன்று அவன் என்ன செய்வான், கையெழுத்து போடணும், போட்டுதான் ஆகணும். அவன் போடலன்னா அவனை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேசாமல் அவர் அப்பீல் போக மாட்டார்ல. அது மட்டும் இல்லை, இல்லைன்னா அவனை தூக்கி அந்த இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற ஒருத்தரும் போட்டு அப்பீல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் எந்த அரசியலும் நடக்கக்கூடியது. அப்போது இது எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம். அதாவது நம்ம மனசு வந்து இது வந்து காமெடியாக பேசுகிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இல்லை எவ்வளவு வந்து அதாவது கண்ணியமாக கௌரவமாக அந்த 5 லட்சம் முதல்ல வந்து அவங்க கோர்ட் வரைக்கும் போகிற வரைக்குமே வச்சுக்காமல் 5 லட்சம் கொடுத்துருக்கலாம். அதுவே வெட்கக்கேடு. அடுத்தது கோர்ட்டில் போய் சொல்லிட்டாங்க, கோர்ட்டு கொடுக்க வேண்டியது தானே. கோர்ட்டு உத்தரவு யாராவது கேட்டால் கூட கோர்ட்டு உத்தரவுப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அதுக்கு மேலே மேல்முறையீடு போடுறீங்களே, உங்களுக்கு வெட்கமே இல்லையா அப்படிங்கிறதா என்னுடைய தெளிவான கேள்வி. என்னுடைய தெளிவான கேள்வி அதே தான். எப்போ தான் எங்ககிட்ட அது இருந்துச்சுன்னு நான் கேட்குறேன். நாங்களே திருப்பி கேட்குறோம். ஏங்க நாங்கள் என்ன செய்யறது, எங்களுக்கு வேறு வழி இல்லையே. ஆமாம், நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியுது நீங்கள் வெட்கமான ரோஷம்லாம் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணலன்றது எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் இப்படி கேட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் வயிற்றுச்சலில் வந்து ஆத்திக்க வேண்டியிருக்கு. படிங்க. ஆதிகேசவன், காஞ்சிபுரம். ஸ்ரீபெரும்புதூருடைய ஃபாக்கான் நிறுவனத்தில் திருமணமான பெண்களுக்கு வேலை கிடையாது
அப்படின்னு சட்டப்படி என்ன சொல்கிறாங்களா இருக்குதான்னு கேட்குறேன். இல்லைங்க, அந்த நிறுவனத்தில் வந்து இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கான்னு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு மூலதனம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய இன்டர்னல் ரெகுலேஷன் சட்டம் விதிமுறை என்னென்னா, கல்யாணம் ஆனவங்க வந்து பெண்கள் ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆன பெண்கள் அங்கே வேலைக்கு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே வேலைக்கு வந்து எவ்வளோ வருஷம் சர்வீஸ் ஆனாலும் கல்யாணம் செஞ்சக்கூடாது. கல்யாணம் செஞ்சதா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உடனடியாக அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முதல்லையே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு இதில் வந்து நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அதை மீறி நான் செய்து கொண்டால் என்னை வேலையை விட்டு உடனடியாக நிறுத்துவதற்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு எழுதி வாங்கிடுறாங்க. நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லாது இல்லை. அதாவது அவளே ஒத்துக்கிட்டு ஒருத்தர் வேலைக்கு வரணுமா, அதுக்கு அரசு அனுமதி கொடுக்கணுமா, இது வந்து ஏதாவது ஒரு நீதியில் சமூக நீதி சொல்கிற ஏதோ ஒரு இழவுன்னு சொல்கிற ஏதாவது ஒன்று ஒத்து வருதா? இது கொஞ்சம் இருங்க ஐயா, அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். போனதுக்கப்புறம் உங்கள் கேள்வி வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வின்னு புரியும். இப்போ தான் கொஞ்சம் முன்னால் வந்து வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க வைக்கோன்னு சொன்னீங்களே, அதே சப்ஜெக்ட்டுக்கு தான் வர்றோம். அவங்க வந்து இது வந்து சட்டப்படி இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த விதிமுறை தள்ளுபடி ரத்தாகும். ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னா ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுடைய பாப்புலேஷனையே வந்து மக்கள் தொகையை குறைச்சிருவாங்க போல இருக்கே. இது ஏன் சொல்கிறேன்னா, என்னங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ பேருங்க வேலை பார்க்க போகிறான்னு. தமிழக முதல்வர் வந்து போன வாரமும் ஒரு 10 நாள் முன்னால் அவங்களுடைய விடுதி அவங்க தங்கறதுக்கு யார் இந்த பெண்கள் திருமணமாகாத அந்த தங்கறதுக்கு ஒரு விடுதி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 706 கோடி ரூபாய் செலவில், அந்த கம்பெனி செலவில் 18,720 பெண்கள் தங்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்டல். 18,000 பேர் தங்கணும்னா பிரம்மாண்டமான ஹாஸ்டல். அது அந்த கம்பெனியோட செலவு. அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அவங்க அரசுக்கிட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரியும், மூலதனம் பண்ணும்போது என்ன செலவு பண்ணணுமோ அது பண்ணிட்டாங்க. எங்கே பண்ணிட்டு இருப்பாங்க? அரசு, அதாவது லைசன்ஸு, அப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ 18,000 பேருக்கு வந்து இப்போ தங்கறதுக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஹாஸ்டலாக இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹாஸ்டல் போனால் 200 பேர் தங்குறாங்க, 300 பேர் தங்குறாங்க. 18,000 பேர் தங்குறாங்க. அதை வந்து முதல்வர் திறந்து வச்சுருக்காரு. ஆனால் அங்கே இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இப்படி ஒரு விதிமுறை இருக்குன்றது முதல்வருக்கு தெரியாமல் இருந்துச்சா? ஒன்று தெரியாமல் இருந்தால் அந்த இடத்துல வேற மாதிரி கேள்வி வருது. இது கூட தெரியாமல் எப்படி போய் அதை வந்து அவருக்கு உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு நம்ம முதல்வரை குறை சொல்லலை. உளவுத்துறையோ இல்லை முதல்வரை சுற்றி இருக்கும் அதிகாரிகளோ அது சம்மந்தப்பட்ட அமைச்சர், இது வந்து தொழில்துறை தானே. தொழில்துறையில் வந்து ஒருத்தனை வந்து 10 மணி நேரம் தான் வேலை பார்க்கணுன்னா 14 மணி நேரம் வேலை வாங்கினாங்கன்னா உடனே ஆக்ஷன் லேபர் ஆக்ட் பிரகாரம் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இது லேபர் ஆக்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தான் இதை தடுக்கணும். நீங்கள் போய் முதல்வர் போய் அதை திறந்து வைக்கிறீங்க. அந்த ஹாஸ்டல்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த கம்பெனியை வந்து நிர்வாகத்தை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், அவர்கள் செய்யும் தவறுகளையும் சேர்த்து நீங்கள் ஆதரிப்பதாக தான் அர்த்தம். இப்படியே போச்சுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூரில் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, ஏறக்குறைய காஞ்சிபுரம் அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக 18,000 பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னா யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க? ஒரு நல்ல கம்பெனி, சம்பளம் வருதுன்னா ஒரு 10 வருஷம் வேலை பார்க்கணும், 2-3 வருஷம் பார்ப்பாங்க, அப்புறம் திருமணத்துக்குள்ள ஒரு 5 வருஷமாவது வேலை பார்ப்பாங்க. இப்போதைக்கு 5 வருஷத்துக்கு திருமணத்தை தள்ளி போடணும். என்ன ஆகிடும்? அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அது வயசாகிடும். இன்னொன்று வந்து 5 வருஷம் வேலை பார்த்த உடனே இன்க்ரிமெண்ட் வரும். நம்ம இப்போ போய் இந்த நல்ல வேலையை கிடைச்சா முதலேருந்து வேறு வேலைக்கு போனால் இந்த சம்பளம் கிடைக்காது. அப்போ 10 வருஷம், அப்போ அவங்க திருமணமே செஞ்சுக்க மாட்டாங்க. சரி, திருமணமே செய்யலைன்னா மக்கள் தொகை பாதிக்கப்படும். அப்போது அங்கே நீங்கள் அநேகமாக அங்கே வந்து முக்கியமானது பாருங்கள், நீங்கள் அங்கே யார் ஸ்கிராப் டீலர்னு போய் பாருங்கள். உங்களுக்கு அரசியல் புரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அங்கே வந்து அதாவது அரசுக்கு பணம் கொடுக்கும்போது, நான் சொல்கிறது பணம் வந்து பச்சையாகவே பேசுவோம், கேஸ் போட்டால் போட்டு போகிறாங்க. அதாவது லஞ்சமாக பெறுவது முதல்ல ஒரு அமௌண்ட்டு. அதோடு பேசும்போதே இது வந்து திமுக அதிமுக எல்லாத்துக்கும் பொது தான், திராவிட சித்தாந்தத்தில் தான் வருது. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து வைக்கும்போது ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது நானே வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன்.
என்கிட்ட பேசுனாங்கன்னா வந்து கேஸ் போட்டாங்கன்னா அதெல்லாம் எடுத்து வெளியில் விடுவேன். ஆற்காடு வீராசாமி வந்து பவர் மினிஸ்டராக இருக்கும்பொழுது, ஏன்னா நான் கோல் மைன் பவர் பிளான்ட் தான் டீல் பண்ணியிருந்தேன் வரும்போது. ஆமாம், இங்கே இத்தனை பேர் தமிழ்நாட்டில் பவர் பிளான்ட் போட்டவங்கலாம் என்கிட்ட அங்கே கோல் மைன் வாங்கினவங்க, பேர் சொல்ல விரும்பல நாகரிகம் கருதி. அப்போது ஆற்காடு வீராசாமியோட ஆட்களே வந்து எங்கள் வந்து நாங்கள் பவர் பிளான்ட் போடுறோம் நாகப்பட்டினம் பக்கத்தில் மணல் மேடு இங்கேயோ, அதனால் வந்து யாருதுன்னு அவருக்கு தாங்க ஆற்காட்டார் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வகையறால வந்து பேசி, அதுக்கப்புறம் கோல்மைன் என் மூலமாக வாங்க முடியல. அப்புறம் வேறு வாங்கினாங்களா இல்லையா எனக்கு தெரியல. எதுக்காக சொன்னோன்னா, அப்போ வந்து இங்கே பவர் பிளான்ட் போடணுன்னா என்னென்ன நான் நினச்சேன், நம்ம இங்கே கோல்மைன்லாம் வச்சுருக்கோம், நம்ம ஏன் ஒரு பவர் பிளான்ட் போடக்கூடாதுன்னு நான் ஒரு பவர் பிளான்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் அப்பாயின்ட் பண்ணி அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி ஆற்காட்டாரை போய் பார்த்தேன். அப்போவே அவர் மெகாவாட்டுக்கு 20 லட்ச ரூபா கொடுங்க, எவ்வளோ மெகாவாட் வேணாலும் போட்டுங்கன்ட்டார். 500 மெகாவாட்டா, 800 மெகாவாட்டா, 1000 மெகாவாட்டா, 2000 மெகாவாட்டா, உனக்கு என்ன ஆசை? ஒரு மெகாவாட்டுக்கு 20 லட்ச ரூபா. எப்போ நான் சொல்றது 2005க்குள்ள, அது அந்த பீரியட்ல தானே அவங்க 2006-11 வந்து அன்னைக்கு தேதி தனியார் நிறுவனங்கள் மொத்தம் எத்தனாயிரம் மெகாவாட் சப்ளை பண்ணிட்டு இருந்தது. மொத்தமாக கணக்கு போட்டு இப்போ 20% போடுங்க, 20 லட்சம். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி தனியார்களை ஊக்குவிக்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ கூட பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து விநியோகமாகக்கூடிய மின்சாரத்தில் வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு, எடப்பாடி பேசியிருக்காரு, சீமான் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காரு. இந்த மின்சாரத்தில் குறைந்த சதவீதம் மட்டும்தான் வந்து இங்கே உற்பத்தி ஆகுது. பாக்கியெல்லாம் வெளியிலேருந்து தனியார்கிட்ட, அதாவது டிஎன்இபி இல்லாமல் தனியார்கிட்டேருந்து வாங்குறாங்க. இங்கே தனியாரை ஊக்குவிச்சு அப்போ மெகாவாட்டுக்கு அன்னைக்கே 20 லட்சம், ஒரு 15 வருஷம் முன்னால், 20 வருஷம் முன்னால். என்ன இப்போ இன்னும் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இது தாண்டி அதுக்கப்புறம் அவன் வந்து அமைச்சதுக்கப்புறம் அவன் வந்து அதை வந்து விற்கிறான் பாருங்க. அது அவன்கிட்டேருந்து தான் வாங்குறது. அது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு பிபிஏன்னு போடுவாங்க. அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து சும்மா யூகத்தில் சொல்லலை, நானே இருந்து கையெழுத்து போட்டு பண்ணிருக்கேன். பிபிஏலாம் அந்த பிபிஏல கையெழுத்து போட்டால் அந்த பிபிஏ பிரகாரம் நீங்கள் வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கும்போது அந்த ரேட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு வந்து 12 ரூபா கொடுத்து வாங்குவாங்க மக்கள் வரி. இங்கே மக்கள்கிட்ட வாங்கும்போது 5 ரூபா 6 ரூபான்னு தான் வாங்க முடியும். ஆனால் 10 ரூபா கொடுத்து 12 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அது ஏதோ ஒரு கணக்கு, அதுவும் திருப்பி மக்கள் தலையில் தான் வரியாக வந்து விடியும் ஏதோ ஒரு வகையில். இப்படி கட்டண உயர்வாக வந்து நிற்கும், ஏதோ ஒன்று வந்து நிற்கும். ஆக இப்படி நாலா பக்கமும் அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா நாங்கள் வந்து அதுதான் அந்த தொழிற்சாலையில், இந்த மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது பாருங்கள். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த முதல்ல பணம், அதுக்கப்புறம் இந்த அதுலேருந்து வர்ற பவரில் வரக்கூடிய கமிஷனு, அது வருஷம் பூரா வரும் த்ரூ அவுட்டா. அப்புறம் அந்த ஸ்கிராப் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு, முக்கியமான ஒரே ஒரு சின்ன இலவச இணைப்பு. இது நீங்கள் இந்த துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 2 புடவை வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளவுஸு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி வந்து இலவச இணைப்பு வந்து இந்த ஸ்கிராப்பு. நீங்கள் வியாபாரம் மட்டும் நீங்கள் என்ன விலைக்கு கொடுக்குறீங்களோ அது வந்து எங்கள் ஆளுக்கு கொடுத்துருங்க. எங்கள் ஆள்னா அநேகமாக அவர் அந்த லோக்கல் மாவட்ட நிர்வாகியாக இருப்பார், கட்சி நிர்வாகியாக இருப்பார், அவர் கொடுத்துருங்க. என்னென்னா அதே மாதிரி அந்த ஸ்கிராப் விலையும் ஆல்மோஸ்ட் வந்து 0க்கு சும்மா, அதாவது ஒரு 3 ரூபாய்க்கு கொடுத்துடணும். ஒரு கிலோ 3 ரூபாய்க்கு, அது 200 ரூபா போகும்னு வச்சுங்க. சும்மா 3 ரூபா 5 ரூபான்னு 10 ரூபான்னு வச்சுங்க. 10 ரூபாய்க்கு கொடுத்துடணும் ஸ்கிராப்பு. இது அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அந்த ஸ்கிராப்பு வெளியில் 100 ரூபா 200 ரூபா போகும். எவ்வளோ பணம் வருது பாருங்க. இதெல்லாம் வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதான் சொன்னேன், யாராவது இது சம்மந்தமாக கேஸ் போடணுன்னா நீங்கள் தாராளமாக போடுங்க, வாங்க பேசுவோம். என்கிட்ட நிறைய ஆவணங்கள் இருக்கு. வீரையன் ஏற்காடு 2019 முதல் 2024 வரை ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் முட்டை பப்ஸ் செலவு மட்டுமே 3.62 கோடியாமேன்னு கேட்டுக்கிறாரு. அதைத்தான் இன்னொருத்தரும் கேட்குறாரு, ராஜேஷ் செல்லதுரையும் கேட்குறாரு, திரிசக்தியாருக்கு பப்ஸ் ரொம்ப நிறைய பிடிக்குமா அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் 3.62 லட்சம் கோடி 3.62 லட்சத்துக்கு பப்ஸே வாங்கியிருக்கிறார். அதாவது முட்டை பப்ஸ். அதான் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு முட்டை பப்ஸ் மட்டும் ஒரு அரசு வந்து கணக்கு காமிச்சிருக்கு. சரிங்களா?
நான் யோசனை பண்ணுறேன், இத்தனை முட்டை பப்ஸ் வாங்கணும்னா அது எவ்வளவு கோழி வந்து அது வந்து முட்டையிட்டிருக்கணும். மிகப்பெரிய ஒரு கோழி வளர்ப்பு பண்ணை வந்து இருந்திருக்கணும். இது என்னென்ன பப்ஸ் வாங்கினாங்க ஏன் அரசு இல்லையா, அரசு மீட்டிங் அதிகாரிகள்லாம் மீட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, மீட்டிங் பண்ணும்போது சாப்பிடும்போது மக்களுக்கு எப்படி பணியாற்றுறதுன்னு பார்க்கும்போது ஒரு தெம்பா பணியாற்ற வேண்டாமா? அப்போ பப்ஸ் சாப்பிட்டா நல்லது. அதுவும் முட்டை பப்ஸ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல இல்லையா? முட்டையில புரோட்டீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாருங்க, உங்க தலையெழுத்து நான் சொல்லி கேட்டுக்கணும்னு இருக்கு பாருங்க. சரியா, நான் சொல்லி ஏகலைவன் வந்து முட்டை பப்ஸ்ல வந்து புரோட்டீன் இருக்குன்னு சொல்லணும்னு கேட்டுக்கணும்னு இருக்கு பாருங்க. ரைட், இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொது அறிவில் சொல்கிறேன் ஐயா, நான் முட்டை சாப்பிட்றது இல்லை, நான் ஒரு இயல்பு அறிவில் சொல்கிறேன். புரோட்டீன் உள்ள விஷயம். அப்போது அந்த புரோட்டீன் சத்தெல்லாம் வந்தால் தானே அவங்க மக்களுக்காக நான் ஒரு பணி செய்ய முடியும். 3.62. ஆனால் இது 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 வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு அரசு வந்தோடனே இதை வெளியிட்டு இது ஒரு அங்கே ஒரு சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. பத்திரிகைக்கு ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது, பத்திரிகைகள் யூடியூப்புகளுக்கெல்லாம். பட் எல்லாரும் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னமோ ஜெகன் ரெட்டி தான் இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அந்த கிரெடிட் பெருமையனமா அவருக்கு கொடுக்க கூடாது. அப்படியே பின்னால போங்க, தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அரசுலையும் பாருங்க, திமுக அரசுலையும் பாருங்க, HRNC டிபார்ட்மெண்ட்ல போண்டா பஜ்ஜி சாப்பிட்ட கணக்கு எவ்வளோன்றது நடுவில் நியூஸ் பேப்பர்ல இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சையா வந்தது. நீங்க போண்டா பஜ்ஜி சாப்பிட்டீங்க, ஆந்திரால கோழி கொஞ்சம் அதிகமா இருக்கு போல இருக்கு, முட்டை பப்ஸ் சாப்பிட்றோம், வித்தியாசம் அவ்வளவுதான். ஆக நாங்க தான் வந்து திராவிட சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் நாங்க தான். ஜெகன் ரெட்டிலாம் இப்போ நேற்றுக்கு வந்த பசங்க, இவெல்லாம் சின்ன பசங்க, நம்மளை பார்த்து திராவிடம் கற்றுக்கிட்டவங்க. நீங்கள் ஜெகன் ரெட்டி வந்து 3.5 கோடி ரூபாய்க்கு முட்டை பப்ஸ் சாப்பிட்டாருன்னு என்னமோ அவருக்கு அந்த பெருமையை கொடுக்குறீங்க. ஆக நாட்டில் நடக்கிற விதவிதமான விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் எங்கள் அண்ணா இருக்கிறாருங்க. ஏங்க நாங்கள் எல்லாம் ஒரே சித்தாந்தம் தான், எங்களுடைய சித்தாந்தம் தான். கிள்ளி வளவன் புதுவையிலேருந்து கேட்குறாரு, பஞ்சாபில் இறந்து போன பெரியவர் உடலை எடுத்து சென்ற ஆம்புலன்ஸ் சாலை பள்ளத்தில் ஏறி மோதியதில் பெரியவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறாரு, இது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எங்கேயோ படித்தேன் அது வந்து பஞ்சாபில் எங்கேயோ பட்டியாலாவோ ஏதோ ஒரு நகரத்துலேருந்து ஒரு 60-65 வயசு பெரியவர் ஏதோ போய் சீக்காக இருந்திருக்காரு, இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னா கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு பேரன் இப்போ தாத்தாவுடைய உடலை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஆம்புலன்ஸு இந்த கிராமத்துக்கு போகிற வழியெல்லாம் ஒரே கரடு இதுவாக இருக்கிறதுனால, சாலையில் வந்து பள்ளமும் மேடாக இருக்கிறதுனால, எங்கேயோ ஒரு பள்ளத்தில் பெரிய பள்ளம் எதிர்பாராமல் டிரைவர் சரியாக கவனக்குறைவாக ஓட்டினாரா இல்லை இருட்டா என்னன்னு தெரில, டமார்னு இறங்கி ஏறி அப்படி சாஞ்சு அடிச்சுது, தூக்கி அடித்து அப்படி தூக்கி கொஞ்சம் போய் ஏதோ அந்த மீடியன் மேலே மோதிச்சா இல்லை செவரு மேலே மோதிச்சா அப்படி போய் டமார்னு அடிச்சுது. இதில் நல்ல வேலை அந்த டிரைவரு மற்றவங்களுக்குலாம் ஒரு பெரிய காயங்கள். அவர் இந்த இறந்த உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை, இறந்துட்டான்னு தெரிஞ்சு பேசி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் வந்து உங்களுக்கு வந்து அன்நேச்சுரல் டெத், அதாவது இயற்கை சந்தேகமான மரணம் தானே. சாதாரணமாக சீக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அப்போ நார்மலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஏற்றிட்டு போன அவர் செத்து போயிட்டாருன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, இந்த பள்ளத்தில் ஏறி டமார்னு தூக்கி அடித்து எங்கேயோ போய் மோதி நின்றுச்சு பாருங்க. டக்குன்னு வந்து அவங்கெல்லாம் வந்து 2 பேரும், அந்த பேரன் அப்புறம் கூட வந்தவங்க அப்புறம் அந்த டிரைவர், இவங்களாம் விழுந்து எந்திரிச்சு அப்பாடி எதாவது அடிபட்டிருக்கா எந்திரிச்சின்னு பார்த்து போயிட்டு இப்போ இந்த உடம்பு தாத்தா உடம்பு உள்ளே இருக்குது, அது என்ன நிலைமையில் இருக்குது பார்க்கலான்னு இருந்தா தாத்தா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அது 2 விஷயம் என்னன்னு கேட்டால், ஒன்று இந்த லட்சணத்தில் டாக்டருங்களாம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததுல அது பிரச்சனையா, அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ அதால் ஒரு கோமா மாதிரி இல்லை ஒரு மயக்கத்தில் இருக்கிற ஆள் செத்து போயிட்டாருன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்களா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ தான் எனக்கு புரியுது, தமிழ்நாட்டில் ஏன் வந்து ரோடெல்லாம் வந்து அப்போ போட்டால் கூட 3 மாதம் ஒரு வாரத்துக்குள்ளேயே தார் ரோடு இப்படி கையில் அழுனா வரா மாதிரி வருது. ஃபங்க்ஷன் நல்லா உங்களுக்கு இந்த ஏறி இறங்கிங்க ஆத்து நல்லா மக்களுடைய இல்லை இறப்பு சதவீதத்தை வந்து தமிழர்களின் இறப்பு சதவீதத்தை கம்மி பண்ணி அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க, செத்து போனவங்களை கூட மீண்டும் உயிர்ப்பிக்கிற மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த சாலையில் பள்ளங்கள். அதனால தான் நீங்கள் சும்மா அடிக்கடி பேசுகிறீங்களா ராவணால, கேள்விப்பதில்லை, நானும் பதில் சொல்கிறேன்ல. இந்த தாரை வந்து
நாளே நாளில் கையில் அழுனா வருது, செவுத்துல அப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து இடிச்சது இப்படி கையால் எப்படின்னா செவுரு வந்து இடிதுன்னு. நாங்கள் எவ்வளோ உயிரை காப்பாற்றணும்னு ஒரு திட்டம் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்படிங்கிறத பஞ்சாப்ல நிரூபணம் ஆயிருக்கு. இதை பார்த்து நீங்கள் எங்களுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. ஆமா, ரோடு மேடு பள்ளம் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஆமா, இனிமேல் ரோடு மேடு பள்ளம் சொல்லாதீங்க, சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த ரோடு 100 வயசு வாழ வைக்கணும். ஆமா, எல்லாரும் 100 வயசு வாழ வைக்கணும். அந்த எண்ணத்துல தான் நாங்கள் செய்யறோம். மாதவராஜ், மைசூர், விதியின் மீது திரிசக்தியாருக்கு நம்பிக்கை உண்டா? வித்தியாசமான அரசியல் சம்மந்தப்படாத கேள்வியா அது தெரியுது. ஏதாவது விதி வந்து என்னன்னு சொல்றதுன்னா, இப்படி சொல்லலாம். ஜெரால்டு ஓமெல்னு ஒரு ஆள், வெள்ளக்காரன். இவன் மவுண்ட் எவரெஸ்ட், உலகத்திலேயே உயரமான இது எவரெஸ்ட் இமாலயாவில் இருக்குல்ல, அதோடைய இது வந்து 6 முறை யாருமே போக முடிய, மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்கிறதுலையே நிறைய பகுதிகள் இருக்குது இமாலயாஸில். அதில் வந்து 6 முறை அதில் வந்து ஒரு தடவை ஏறிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம். 6 முறை ஏறிட்டு வந்திருக்கார். அப்போது சர்வதேச சாதனை படைத்தவர். சரிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு மலையேறும் வீரராக இருந்தார். அவர் வந்து வீட்டில் பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு பல்பு மாற்றுறதுக்காக இந்த ஏணியில் ஏறி அந்த பல்பு மாற்றும் போது கால் தடுக்கி கீழே வந்து செத்து போட்டார். இதுதான் விதின்றீங்களா? இது விதியா இல்லையா? இன்னொரு விதி இருக்கு தெரியுமா? இப்போ திரிசக்தியார் ராவணாட்ட மாட்டின்னு பாடுற பாடு இருக்குது இல்லை? அதுவும் இதுதான். இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, இதை மாதிரி வந்து நிறைய வந்து அதாவது விதின்றது, நான் இது அரசியல் எப்பவும் வழக்கமாக அரசியல் சம்மந்தப்படுத்தி பேசுவோம். வித்தியாசமாக இருப்போம். ஒரு தடவை ஒரே ஒரு கேள்வியாவது அரசியலில் போனால் போது லீவ் விட்டுருவோம், அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு லீவ் விட்டுருவோம். பங்களாதேஷில் வந்து ஷாஜகான்னு ஒருத்தர், திரிபுரா, அதாவது திரிபுரா, நம்ம இந்தியாவுடைய திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவர். சாதாரணமாக அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த ஒரு விவசாயி மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்டர்னால் 2 நாட்டுக்கு நடுவில் பெரிய ஏதோ செவரெலாம் போட்டுக்கிட்டு கேட்டெல்லாம் போட்டு அப்படிலாம் இருக்காது. சில கிராமங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா அது பங்களாதேஷ், இந்த பக்கம் நின்னா திரிபுரா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இவர் இடம் தெரியாமல் அப்படி எங்கேயோ ஒரு சுத்தனாக இருப்பாருங்க. அதில் மாறி உள்ளே போயிட்டார் பங்களாதேஷுக்கு. அந்த பக்கமாக போய் வரலான்னு போனால் அங்கே வந்து டப்புன்னு பங்களாதேஷ்காரன் வந்து பிடிச்சான். எங்கள் பாஸ்போர்ட் எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு. ஆளாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆள்கிட்ட டாக்குமெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. பிடிச்சி கொண்டு போய் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அவர் வந்து சட்டவிரோதமாக பங்களாதேஷுக்குள்ளே நுழைந்ததாக சொல்லி 11 வருஷம் அவருக்கு வந்து சிறை தண்டனை. ஆனால் 11 வருஷம் பொறுத்து அவரை ரிலீஸ் பண்ணும்போது, ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பணும்னா அவர் இந்தியாவை சேர்ந்தவர்னு அவர்கிட்ட எந்த இடத்துலையும் ஆமாம் இந்த ஊர் எல்லாம் சொல்கிறாரு. திரிபுராவில் எனக்கு பொண்டாட்டி இருக்குது, இதெல்லாம் சொல்கிறார். இது வந்து ஆனால் வந்து அவர்கிட்ட டாக்குமெண்ட் எதுவும் இல்லை. சட்டப்பிரகாரம், சர்வதேச சட்டப்பிரகாரம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் தான் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பணும். இந்தியா அப்போ தான் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும். இந்தியா ஏற்றுக்கொள்வதற்கு. ஆமாம், இல்லை. இதனால் சும்மா ஒரு 25 வருஷம் கூட உள்ளே வச்சுட்டாங்க. 11 வருஷம் ஜெயிலுக்கு கொடுத்தது சும்மா ஒரு 25 வருஷம் கூட 36 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் யாரோ அவங்க வந்து ஜெயிலில் ஒரு கால் இடம் இல்லைன்றதுனால எதை தேடி கண்டுபிடிச்சி பண்ணி ஏன்னா 36 வருஷமா இன்னும் 25 வருஷமாக டாக்குமெண்ட் இல்லாமல் இங்கே இருக்கிறது எவ்வளோ வருஷம் சரின்னு யாரோ எங்கேயோ சொல்லி எப்படியோ அவர் வந்து ஒரு வகையாக ரிலீஸ் ஆகி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் கல்யாணம் ஆகி போகும்போது அவர் ஒய்ஃப் வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அந்த பீரியடில் அவர் வந்து அந்த பக்கம் போய் மாட்டிட்டார். 36 வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. வரும்போது அவர் வந்து வராருன்றதை வரவேற்கிறது யாருன்னா அவரோட பேரன். இவருக்கு பையன் ஒருத்த வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது அந்த உள்ளே இருந்த வயிற்றுக்குள்ளே இருந்த பையன் பின்னால் பையனாகி அவன் வளர்ந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி பையன் வந்து பேரன் வந்து வரவேற்கிறான், சந்தோஷமாக இருக்காங்க. இது விதி பாருங்க. சாதாரணமாக அந்த ஆள் வந்து எங்கேயோ இப்படி போகும்போது இந்த பக்கம் கிராமத்தில் அங்கே போய் ஏதோ ஒரு சொல்லி பொறுக்கலாம், இல்லை அங்கே போய் ஏதோ ஒரு காய் பறிச்சுட்டு வரலான்னு தாண்டி போனது 36 வருஷம் அந்த ஆளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கு. ஜெயிலில் போட்டது ஒரு பக்கம் விதி அப்படின்னா 36 வருஷம் கழிச்சு அந்த ஆள் அதுக்குள்ளே அங்கேயே சீக்கு வந்து செத்து போயிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வகையில் ரிலீஸ் ஆகி டாக்குமெண்ட்டே கடைசி வரைக்கும் இல்லை, ஆனாலும் ரிலீஸ் ஆகி இது முன்னாலேயும் ரிலீஸ் ஆகலை. அதான் விதி. அந்த 36 வருஷம் பொறுத்து ரிலீஸ் ஆகி கர்ப்பமாக இருந்த அந்த குழந்தை வந்து அது பெருசாகி அது கல்யாணம் ஆகி பேரன் பிறந்து அந்த பேரெல்லாம் வந்து வீட்டில் வந்து கொண்டாடி
போய் வரவேற்று கொண்டாடி இருக்காங்க. இது ரெண்டு ஒரு துக்ககரமான விஷயமும் ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக விதின்றது வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அரசியலே இல்லாமல் திருசக்தியாக ஒரு பதில் சொன்னால் ராத்திரி தூங்க மாட்டீங்க. உங்களுக்கு அனாவசியமாக உங்கள் தூக்கத்தை நான் கெடுக்கக்கூடாது. விதியின் மேல் நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கு இருக்கான்னு யாரோ கேட்டிருக்காரு. அதுக்கு தானே இந்த பதில் சொன்னோம். 40க்கு 40 கொடுத்தீங்கல்ல, அதை தான் பதில் சொல்ல முடியும் என்னால், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய விதி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா, எல்லாம் நாங்கள் தான் கூடி சீக்கிரம் ராசியாகி வாங்கிடுவோம்ல, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? என்ன வாங்கிடுவீங்க? ஏதோ ஒன்று வாங்குறோம் உங்களுக்கு. இப்போ 40 வாங்கி என்ன பண்ணியிருந்தான்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இல்லைங்க, எவ்வளவு ஊழல் எவ்வளவு வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வந்தால் கூட 40க்கு 40ன்னு அது எப்படி வாங்குறாங்கன்றது வேற. 40க்கு 40 வாங்கினாங்க பாருங்க, அது அவங்களுடைய விதின்னு சொல்லணுமா, அரசியல்வாதிகளுடைய விதியா, தமிழ்நாட்டின் விதியா, ஓட்டு போட்ட மக்களின் விதியா? நம்ம தான் பார்க்குறோமே, மின் கட்டண உயர்வு, போக்குவரத்து துறை உயர்வுலாம் பார்க்கும்போது யாருடைய விதின்னு தெளிவாக தெரியுது. இவ்வளோதான் விதி. சரி, திரிசக்தியார் இந்த வாரம் கேள்வி பதில பகுதி 1 முடிஞ்சிருக்கு. 2வது பகுதிக்குள்ளே போகலாங்க ஐயா. மிக்க நன்றி, வணக்கம்.